வேற லெவல்ல காந்தாரா வேற லெவல் ஹிட் ஆகி நீங்க நினைச்சு பாத்தீங்களா சார்? இதெல்லாம் இவ்வளவு படம் மட்டும் அது பண்ணதே ஜனங்க. ஸோ எனக்கு ஒண்ணுமே இல்லையா அதுல. அடுத்து ரிஷப் ஷெட்டி என்ன பண்ண போறாரு அப்படின்னு நெக்ஸ்ட் ரெஸ்ட். லேட்டர் அது பேன் இண்டியா ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே சொல்லிட்டாங்க இது ஒரு லோ பட்ஜெட் பேன் இண்டியன் ஃபிலிம் அப்படின்னு. லாஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜாயின் ஆயிட்டேன். அந்த டைம்ல ராண்டி சார், நம்ம ரத்னவேலு சார் வந்து டிஓபி. அதுக்கு சும்மா ஒரு கான்டாக்ட் டெவலப் பண்ணல, அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தா 4 பேர் தெரிஞ்சிருவாங்க அப்படின்னு. ஓகேவா? ஸோ அங்க வந்து இப்போ யார் அப்டேட்டா இருக்காருன்னா ஆடியன்ஸ் தான். யார் அப்டேட் ஆகலைன்னா நாங்க தான், ரைட்டர்ஸ் டைரக்டர்ஸ். ஏன்னா பெரிய பட்ஜெட் மூவி வந்து எடுக்கணும்னா வந்து பெருசா பெரிய பட்ஜெட் போட்டு நிறைய காசு செலவு பண்ணாதான் அது வந்து லார்ஜ் நம்பர்ஸ்ல வரும்ட்டு. ஆனா காந்தாரா பார்த்ததுக்கு அப்புறம் நான் போய் என் ரைட்டிங்கை மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டரி டைரக்டர் அவர் வந்து இப்படி சொல்றாருன்னா ரொம்ப எனக்கு நான் வந்து 100வது படம் வந்து நான் ராகவேந்திர சுவாமி பற்றி தான் நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ப்ரே பண்ணிட்டு வந்துட்டார். ஒரு நாள் அவருடைய பர்த்டேக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்திருக்காங்க அவருடைய வீட்டுக்கு முன்னாடி. ஒரு ஃபேன் மட்டும் ஒரு பெரிய ஒரு போர்டு மாதிரி வச்சுட்டு அதில் 99th ஃபிலிம் அப்படின்னு போட்டு வந்துடுறாங்க. இந்த ராகவேந்திர சாமி வந்து அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பின மாதிரி. எப்படி பர்டிகுலரா அந்த மலைவாழ் மக்களோட கடவுளை எடுத்து இவ்வளோ சக்சஸா கொண்டு வந்தாரு. அப்படிதான் என்னன்னா இந்த மாதிரி ஒரு பக்தி எப்படி நம்ம நம்புறோம், எதனால அவரே எடுத்து நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின். அப்பு சார் வந்து இது வந்து அவருக்கு சூட் ஆகும், புனித் ராஜ்குமார் சார் வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. தமிழ் இண்டஸ்ட்ரி, தெலுங்கு, இப்போ நான் வந்து கன்னடா ஃபிலிம்ஸ் பண்ணேன். ஆமா, என்னன்னா நான் இப்போ மியூசிக் டைரக்டர் கிட்ட இருந்து எப்படி அந்த ஒர்க் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் ப்ளே பண்ணுற அந்த ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு 2 டேஸுக்கு நாங்கள் வந்து எல்லாருமே கூப்பிட்டு மேங்களூரில் வந்து ஒரு ஓப்பன் ஏரில் தியேட்டர் புக் பண்ணிவிட்டு அங்கே எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஸோ எல்லா ஆடியன்ஸும் எதிர்பார்க்கறது தான். ரொம்ப ஓவர் பில்டப்பு, இந்த கெத்து சீனு அதெல்லாம் வேண்டாம். நேச்சுரலாக எடுங்க, படம் மக்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். ஆடியன்ஸுக்கு வந்து அவர் மாதிரி தான் அவர் கனெக்ட் ஆகணும். இப்போ நான் வந்து ஒரு படம் பார்க்கும்போது நான் அதான் யோசிப்பேன். டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கங்கள். ஸோ இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சினிமா மட்டும் இல்லாமல் உலக சினிமாவையே காந்தாரா என்ற படம் மூலிமா தன் பக்கம் திருப்பியர் தான் இருக்காரு. இவர் ஒரு வெர்சடைல் பர்சனாலிட்டின்னு சொல்லாங்க. இவர் ஒரு ஆக்டர், டேரக்டர், ப்ரொடியூசர், இப்படி எல்லாத்தையும் தனக்குள்ள வச்சு முன்னாடி எவ்வளோ சாந்தமாக ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கார் ரிஷப் ஷெட்டி அவர்கள் தான். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். லைஃப்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நார்மலாக போயிட்டுருக்கு. முதல்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி போயிட்டுருக்கு. அதான் சார், இப்போ உங்கள் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு உங்கள் மேலே. இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கவங்களையும் ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ரிஷப் ஷெட்டி என்ன பண்ண போறாரு அப்படின்னு. நெக்ஸ்ட் ரெஸ்ட். எப்படியோ இப்போ வந்து மக்கள் வந்து அந்த லாங்குவேஜ் பேரியரை வந்து தாண்டி ஒரு ரீஜனல் இந்தியன் சினிமா மாதிரி ஏற்றுட்டு இருக்காங்க. அதே மாதிரி எல்லா படத்தும் வந்து ஒரு ரூட்டடான ஒரு கண்டென்ட்டை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேரியர் இல்லை இப்போ. ஸோ ஒரு யூனிவர்சலான ஒரு கண்டென்ட்டை கொண்டு வரணும், அவ்வளோதான். இப்போ காந்தாரா மாதிரி இருக்குமா இல்லை அது வேற மாதிரி இருக்கும்? ஜானர் எந்த மாதிரி இருக்கும் சார்? ஏதாச்சும் அப்டேட் தெரியல, பார்க்கலாம். ப்ராசஸில் போய்கிட்டு இருக்கு. ஆமாம் சார். பிரசாத் ஷெட்டி டு ரிஷப் ஷெட்டி, அந்த பெரிய ஜேர்னி கிட்டத்தட்ட 10+ இயர்ஸ் இல்லை சார்? அந்த ஜேர்னி பற்றி சொன்னால் நல்லா இருக்கும். 18 இயர்ஸ். 18 இயர்ஸ். ஸோ ஜர்னி வந்து எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்னன்னா நான் படிச்சிருக்கீங்க சார், நாங்கள் படித்தோம் வாட்டர் கேன் போட்டு ரிலேஷன் நிறைய ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒர்க் பண்ணி ஆகணுமே, சும்மா உட்காண்டா எப்படி? அங்கே இல்லை, அது எப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபில்மு சைனடன் ஒரு படத்தில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா, லாஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் ஆகிட்டேன். அந்த டைமில் ராண்டி சார், நம்ம ரத்னவேலு சார் வந்து டிஓபி அதுக்கு. ஸோ அதான் ரொம்ப சீரியஸாக எனக்கு வந்து ஃபில்ம் மேக்கிங்கை பற்றி இல்லைன்னா நான் ஆக்டர் ஆகணும்னு தான் வந்தேன். சும்மா ஒரு கான்டாக்ட் டெவலப் பண்ணல, அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தால் 4 பேர் தெரிஞ்சிருவாங்க அப்படின்னு. ஓகேவா? ஸோ அங்கே வந்து ஒரு சங்கர்னு ஒருத்தர் சாரோட அசிஸ்டன்ட் இருந்தார். நல்லா காமெடி பண்ணிட்டு அப்படி இப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் பேசியிருப்பேன் அந்த டைமில். ஸோ அவர்கிட்ட கேட்டேன், நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணணும்? நம்ம வந்து வந்த உடனே சக்ஸஸ் இதாகாத, ஒர்க்கு கிடைக்காது, ஏன் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணணும்? அப்போ அவர் சொன்னார், உங்கள் மாதிரி படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் ஜேர்னலிஸ்ட் ஆகட்டும், ஒரு ஆங்கர் ஆகட்டும் வந்து கேட்பீங்க, நீங்கள் ஒரு ஜர்னி சொல்லுங்கள், அந்த ஜர்னி சொல்கிறது தான் இது எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு, ஒரு ஸ்டோரிக்காக தான் அப்படி. சரி, நீங்கள் கஷ்டப்பட்டு எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் இஷ்டப்பட்டு பண்ணிட்டீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். அது
சார் ராஜ்பி ஷெட்டி, அதுக்கப்புறம் வந்து ரக்ஷித் ஷெட்டி, நீங்கள் உங்களோட காம்போ எப்பயுமே வந்து சூப்பராக இருக்கும் சார். 3 பேரோட சேர்த்து ஒரு படத்தை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? அவங்க 3 பேரோட காம்போவில் 2 பேர் மாதிரி நம்ம காம்பினேஷன் ஆயிட்டோம் இல்லை? அதான் 2 பேர் ஆயிட்டீங்க. இப்போ ஒரு பேர் பார்ப்போம். நாங்களும் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருக்கோம் எப்போ நம்ம வந்து கொலாபரேட் பண்ணுவோம் அப்படின்னு. சார் ஏதாச்சும் டாக்ஸ் போய்கிட்டு இருக்கா? ஏதாச்சும் அப்படின்னு இல்லை, பேசிட்டே இருப்போம் நம்ம 3 பேர். எல்லா ஸ்கிரிப்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்போம். சார் ஒரு டிகேட்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு சேஞ்ச் நடக்கும், ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு சேஞ்ச் நடக்கும். இப்போ இந்த டிகேட்ல வந்து கன்னடா இண்டஸ்ட்ரியில் என்ன சேஞ்ச் நீங்கள் பார்க்குறீங்க சார்? ஆடியன்ஸ் வந்து நீங்கள் ஆஃப்டர் கோவிட் வேறு மாதிரி ஒரு உலக சினிமா இருக்கலாம், ஒரு வேர்ல்ட் ஃபிலிம், எல்லா லாங்குவேஜ் எல்லா கண்ட்ரீஸில் இருக்கிற ஒரு ஃபிலிம்ஸை வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடச்சிருச்சு. ஸோ அதனால ஆடியன்ஸை வந்து ரொம்ப வந்து ரூட்டடான ஒரு கண்டென்ட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரி அந்த ஒரு லாங்குவேஜ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு இப்போ. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ யார் அப்டேட்டாக இருக்காருன்னா ஆடியன்ஸ் தான், யார் அப்டேட் ஆகலைன்னா நாங்கள் தான், ரைட்டர்ஸ் டைரக்டர்ஸ். ஏன்னா ஒரு வருஷத்துல ஒரு ஓல்டு ஸ்டோரியை வந்து நாங்கள் இப்போ சொல்கிறோம் உங்களுக்கு. லாஸ்ட் இயர் ஒரு தாட்ல வந்த ஒரு ஐடியா வந்து டெவலப் பண்ணி அதை வந்து ஸ்கிரிப்ட் ஆகிட்டு அது நான் ஃபில்ம் மேக்கிங்கில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி இப்போ தான் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இப்போ வர்ற படம் எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் அப்டேட் ஆகிருக்கீங்க. அந்த மாதிரி தான் அது ஒரு சேஞ்ச் வந்துருச்சு. இது எவ்ரி 10 years இது ஆகிட்டா இருக்கும். இப்போ கொஞ்சம் ஸ்பீட் ஆகிட்டு இருக்கு. சார் எஸ்எஸ் ராஜமௌழி சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, வந்து பெரிய பட்ஜெட் மூவி வந்து எடுக்கணும்னா வந்து பெரிய பட்ஜெட் போட்டு நிறைய காசு செலவு பண்ணாதான் அது வந்து லார்ஜ் நம்பர்ஸில் வரும்ன்ட்டு. ஆனால் காந்தாரா பார்த்ததுக்கப்புறம் நான் போய் என் ரைட்டிங்கை மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதெல்லாம் எப்படி சார்? அவரோட பெருமை என்னென்னா, அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டரி டைரக்டர் அவர் வந்து இப்படி சொல்கிறாருன்னா ரொம்ப ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன்னா. என்னென்னா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் படம் வந்து நம்ம எப்படி வந்து கொண்டு வரலாம் அண்டு அதை பற்றி ரொம்ப ஒரு நிறைய ஃபிலிம்ஸ் இந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி நம்ம பிரேக் பண்ணணும். இப்போது மரியாதை ராமனை வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு பெரிய ஹிட் ஆனதுக்கப்புறம் தான் இது கொடுத்தாரு. இது ஒரு பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி வந்து அது ஒரு அவர் இப்படியெல்லாம் சொல்கிறாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நிறைய நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரி நிறைய பேர் உங்கள் படத்தை பார்த்து நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. நீங்கள் கேட்டதுலேயே வந்து பெஸ்ட்டாக இது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, இவங்க சொன்னது வந்து இன்னமும் மைண்ட். எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நான் யாருமே இல்லை, என்னுடைய 4th ஃபிலிம் ஆஸ் அ டைரக்டர். இப்போ தான் அவர் என்னை வெளியே வந்து வேறு இண்டஸ்ட்ரியிலே வந்து இப்போ தான் பார்க்குறாங்க. ஸோ ஆனால் நான் வந்து எப்பவுமே இந்தியாவில் எல்லாருமே வந்து ரசிப்பேன். இருந்தாலும் 2 பேர் ரொம்ப இப்போ இருக்கிறவர் ஆல் டைம் வந்து டாக்டர் ராஜ்குமார் தான் அண்ணவர். ஆனால் இப்போ வந்து ஸ்பெஷலி ரஜினி சார், கமல் சார். ஸோ கமல் சார் ஃபோன் பண்ணி பேசினார் ஆல்மோஸ்ட் ஒரு 20-22 minutes. என்ன சொன்னார்? அப்படியே வைப்ரேட் ஆயிடுச்சு. நான் சாருக்கு சொன்னேன், சார் கடவுளே கூப்பிட்ட மாதிரி சார் அப்படின்னு. அண்ட் ரஜினி சார் ஆல்மோஸ்ட் 1 hour அவருடைய வீட்டுக்கு கூப்பிட்டு பேசிட்டு எல்லா அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு எலிமெண்ட்டும் இருக்குது படத்தில் வந்து. நம்ம ஒரு நம்பிக்கை, ஸோ நம்ம தெய்வம், இந்த மாதிரி எல்லா எலிமெண்ட் பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அவருடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஹீரோவாக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த டைமில் ஒரு மந்த்ராவில் போயிட்டு ராகவேந்திர சுவாமி கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. நான் வந்து 100வது படம் வந்து நான் ராகவேந்திர சுவாமி பற்றி தான் நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ப்ரே பண்ணிட்டு வந்துட்டார். வந்து பயங்கரமாக பிஸி கண்டினியூஸ் படம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு நாள் அவருடைய பர்த்டேக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்திருக்காங்க அவருடைய வீட்டுக்கு முன்னாடி. ஏதோ படம் ரிலீஸ் இருந்தது. ஒரு ஃபேன் மட்டும் ஒரு பெரிய ஒரு போர்டு மாதிரி வச்சுட்டு அதில் 99th ஃபிலிம் அப்படின்னு போட்டு வந்துடுறாங்கன்னு. ஸோ இட்ஸ் லைக் அந்த நம்ம ராயர்னு சொல்லுவோம், இந்த ராகவேந்திர சாமி வந்து அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புன மாதிரி இது இருக்கு. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான இது. அப்போ தான் எனக்கு மைண்டில் வந்துருச்சு. நான் உடனே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு யார் இண்டஸ்ட்ரி சர்க்கிள் யார் இருக்காங்க, டைரக்டர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு நான் 100th ஃபிலிம் வந்து நான் இப்படி பண்ணுறேன். பயங்கரமாக ஒரு மாஸ் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாங்க அவர். அந்த போகும்போது இந்த மாதிரி ஒரு கடவுளை பற்றி, ஒரு நம்பிக்கை பற்றி, ஒரு ராகவேந்திர சுவாமியை பற்றி பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ கமல் சார் இன்னும் என்னென்னா அது ஒரு வேறு மாதிரி எல்லா படம் பார்த்துருவாங்க. அவர் வந்து பயங்கரமாக ஃபில்ம் பஃபர். ஸோ நாங்கள் நிறைய ஃபிலிம்ஸ் வந்து அவர் பண்ண ஒரு டைரெக்ஷனாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், அவர் கொண்டு வந்த கண்டென்ட்டை வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து அவர் சொல்லிட்டு இருந்தாங்க. கன்னடத்தில் சில காடுவாக இருக்கலாம் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸை வந்து நானும் இன்ஸ்பயராக இருக்கேன். ஸோ எனக்கு உன்னுடைய இன்ஸ்பிரேஷனும் தெரியுது. இப்போ விரும்மாண்டி எல்லாமே ரொம்ப ரசித்த படம். ஒரு சொசைட்டியில் இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே கொண்டு வந்து அவ்வளோ ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் பண்ணிட்டு பண்ணது. அந்த அப்போவுமே ஒரு ஸ்க்ரீன் பிளேன்னா அது ஒரு கமல் சார் தான்.
ஸோ அந்த மாதிரி எலிமெண்ட். ஸோ இப்போ காந்தார் வந்து வேற ஒரு சின்ன பையன் யாரோ பார்த்துட்டு ஃப்யூச்சரில் வந்து அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி இது அப்படியே போயிட்டே இருக்கும். இட்ஸ் லைக் அ லெஜெண்ட். நாங்கள் காந்தாரில் சொல்கிற மாதிரி. ஸோ இப்போ வரைக்கும் நீ பண்ணது ஒன்றுமே இல்லை, அடுத்தது நீ பண்ணுறது வந்து உனக்கு நீனே சேலஞ்சை போட்டு நீ ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு பயங்கரமாக ஒரு எனர்ஜி கொடுத்துட்டாங்க சார். பிரபாஸ் சார் கூட 2 வாட்டி பார்த்து ட்வீட் பண்ணார். அவர் என்ன சொன்னார் பிரபாஸ் சார்? பிரபாஸ் சார் வந்து அவருடைய பர்த்டேக்கு நான் விஷ் பண்ணேன். அப்போ ஒரு படம் பார்க்கும்போது நான் என்கிட்ட கான்டாக்ட் நம்பர் கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் நானும் ப்ரொடியூசர் எல்லாருமே ஒரு இடத்துல இருந்தோம். சாருக்கு ஃபோன் பண்ணி நான் பர்த்டே விஷ் பண்ணணும்னு இருந்தேன். அதை விட்டுங்க, அப்படியே படத்தை பற்றி பேசிட்டே இருக்காங்க. ஈவன் ஜூனியர் என்டிஆர் சார். ஸோ அவரு அப்போ படம் பார்த்துட்டு எனக்கு பிரசாந்த் சார் ஃபோன் பண்ணாங்க. இப்போது தாரக் ஃபோன் பண்ணுவாங்க, உங்களுக்கு நம்பர் ஷேர் பண்ணாங்க. நான் பயங்கரமாக ஃபேன் இருக்குது இந்த ஜென்ரேஷன் தெலுங்கில் வந்து. அது என்னென்னா இன்னொரு பர்சனல் கனெக்ஷன். அவருடைய அம்மா வந்து என் ஊருக்காரங்க, குந்தாப்பூர். ஸோ ரொம்ப நல்லா பேசுங்க. நிறைய பேர் ஹிந்தியில் இருக்கட்டும், தெலுங்கு, தமிழ், மலையாளம். பிருத்விராஜ் சார் வந்து இது வந்து நான் முன்னாடி இந்த படம் பார்த்துருந்தேன். நான் வந்து இல்லை படம் பார்த்துருந்தேன். நான் விஜய் சார்கிட்ட, நம்ம ஹோம்பாலே ப்ரொடக்ஷன் விஜய் சார்கிட்ட நான் கண்டிப்பாக இதை அப்படியே கன்னடாவில் ரிலீஸ் ஆக விட மாட்டேன், என்னென்னா இது பேன் இண்டியா போகணும் அப்படிதான் சொன்னாங்க சார். ரொம்ப எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும், அவ்வளோதான். சார் நீங்கள் ரிலீஜியஸா சார்? ரிலீஜியஸ் பர்சனா நீங்கள்? லைக் டெஃபினட்டாக நான் ஒரு ஹிந்துவாக இருந்துட்டு செக்யுலராக நான் யோசிக்கிறேன். எல்லா தர்மம் இருக்கலாம், எல்லா மாதிரி ஜனங்களை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். அவர் என்ன பிலீஃப் இருக்குது அது வந்து. ஆனால் நான் ஒரு ஹிந்துவாக இருந்துட்டு நான் ரிலீஜியஸ் டெஃபினெட்லி. சார் நாங்கள் வந்து மக்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்டோம். மக்கள் வந்து உங்கள் படத்தை எவ்வளோ கொண்டாடுறாங்க, மக்கள் எவ்வளோ பார்க்குறாங்கன்னு அவங்க நிறைய உங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் கேட்கணும்னு ஆசைப்பட்றாங்க. டக்குன்னு சீக்கிரம் முடிஞ்சிடும் சார். அந்த ஃபர்ஸ்ட் டைம் சாமி வந்து ஆடுவார் இல்லையா, எல்லாருக்கும் ஒரு புல்லரிப்பு. அதாவது எல்லாருக்கும் ஒரு சாமி மேல, ஒரு தெய்வ பக்தி மேல ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் குட்பார். இப்ப சொன்னா கூட புல்லரிக்குது, கூஸ் பாம் தான். அந்த சவுண்ட், அந்த எஃபெக்ட், அந்த சாமி ஆடுற சீன் வாவ் சூப்பர். அந்த டைரக்டர் ஆக்டர் ரிஷப் ஷெட்டி உங்களுக்கு தெரியும்ல, இந்த படத்துக்கு அப்புறம் தான் ஆக்சுவலா தெரியும். சரியா, கரெக்டா படம் பாக்குறோம், வைக்கிறோம், செய்யறோம் அப்படின்னா இந்த படத்துல இருந்து அவர் ரொம்ப கொஞ்சம் ஃபெமிலியரா தெரிஞ்சுக்கிட்ட வாய்ப்பு கிடைச்சது. பட் வந்து நாங்க இன்டர்வியூ எடுக்க போறோம். சோ அவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சொல்லலாம். அவருக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு தோணுச்சுன்னு? ஏன்னா அந்த மலைவாழ் மக்கள் வந்து சாமி கும்பிடுவாங்கன்னு தெரியும். இவ்வளோ பக்தியா இவ்வளோ ஒரு இதாக கும்பிடுவாங்கங்கிறது இந்த படம் எடுத்த பிறகுதான் எங்களுக்கு காந்தாராவா ஏதோ ஒரு இந்த படம்னு நினைச்சோம், நமக்கு புரியாதுன்னு சொல்லி. ஆனா பார்த்த பிறகு பார்த்தா எல்லாருக்குமே புரியுற மாதிரி அந்த படத்தை எடுத்திருந்தாரு. எப்படி பர்டிகுலரா அந்த மலைவாழ் மக்களோட கடவுளை எடுத்து இவ்வளோ சக்சஸா கொண்டு வந்தாரு, எப்படி அவருக்கு அது தோணுச்சுன்னு எங்களுக்கு ஒரு கேள்வி. எப்படி சார் தோணுச்சு? அப்படிதான் என்னன்னா இந்த மாதிரி ஒரு பக்தி எப்படி நம்ம நம்புகிறோம், நானே வந்து நம்புகிறேன். ஸோ பேசிக்கலி நான் வந்து அந்த ஒரு ஃபேமிலியில் இருக்கிற வந்து நம்ம வந்து இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். எவ்ரி இயர் வந்து நம்ம இந்த தெய்வத்தை வந்து நம்ம கும்பிடுவோம். ஸோ அந்த நம்பிக்கை தான். ஸோ பேசிக்கலி இந்த ஸ்டோரியை வந்து மேன் வர்சஸ் நேச்சர் தான் நான் வந்து எடுத்து வந்தது. ஸோ ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு மேலே தான் வந்துடும். நம்ம வந்து மொத்த இந்தியாவில் வந்து எல்லாமே வந்து அந்த அக்ரிகல்ச்சர் பேஸ்டாக இருக்கும். நம்ம ஒரு ரிலீஜியஸாக நம்ம ஒரு ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நம்முடைய ஒரு வே ஆஃப் லைஃப் அது. நம்ம சாமியை கும்பிடுவோம். நம்ம வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் பேஸ்டாக அந்த கம்பளா சீக்வன்ஸாக இருக்கலாம், அந்த தெய்வாராதனை, இந்த கோலா சீக்வன்ஸாக இருக்கலாம், எல்லாமே வந்து அந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான இருக்கிற ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும், அது ரிச்சுவல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அப்படியே கனெக்டட். ஸோ இது வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன். ஸோ அதை தான் எப்பவுமே எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டாக இது வந்து படம் மூலமாக நான் இந்த ஸ்டோரியை சொல்லணும் அப்படின்னு. லைக் நிறைய ஃபோக்லோர் நம்ம கேட்டே இருக்கும், ஜனபதான கன்னடாவில் சொல்லுவோம் நம்ம வந்து. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரி சொல்லணும்னு இருந்தது, அதனால தான் சொன்னேன். இப்போ அவரே வந்து டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு. எனக்கு என்னன்னா அந்த கேரக்டருக்கு வேற யாரும் அவரு மைண்ட்ல வரலையா, எதனால அவரே எடுத்து நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் தான் கேட்குறேன். ரொம்ப சின்ன வயசுலேருந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு படம், இந்த ஒரு கமலா ரேஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே பண்ணணும் படத்தில், அப்படியே ஒரு மாசாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன வயசுலேருந்து இருந்தது. யாருக்காச்சும் சொன்னால் சிரிச்சிருவாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டா இருந்தேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி கண்டென்ட் கிடைக்கும் போது நான் வந்து இது எனக்காக தான் எழுந்தது. சிவா வந்து நானே பண்ணுறேன் அப்படின்னு தான் இருந்தது. ஆனால் நடுவில் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் டிஸ்கஸ் பண்ணும்போது அப்பு சார் வந்து இது வந்து அவருக்கு சூட் ஆகும், புனித் ராஜ்குமார் சார் வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. நான் ஸ்டோரி சொல்லியிருக்கேன், அவருக்கும் பிடிச்சிச்சு. ஆனால் அவருக்கு வந்து டேட் கிளாஷ் இருந்தது. சேம் ப்ரொடக்ஷனில் இது வித்வான் ஒரு படம் பவன்குமார் டைரக்ட் பண்ண வேண்டி இருந்தது. ஸோ அதனால அது ஆகலை. ஸோ அப்படியே என் மூலமாக கண்டினியூ ஆயிடுச்சு. சார் அதர் டேரக்டர் படத்துலையும் நீங்கள் நடிப்பீங்களா சார்? லைக் தமிழ் பண்ணியிருக்கேன் நான். இல்லை சார், தமிழ் இண்டஸ்ட்ரி, தெலுங்கு,
இப்போ நான் வந்து கன்னடா ஃபிலிம்ஸ் கன்னடா பண்ணேன். films ஆமாம், தான் என்னன்னா இப்போதைக்கு. நான் இப்போ காந்தாரா பண்ண முடியுது எனக்கு, நான் பண்ணிட்டேன், இப்போ ஒரு ரீச் ஆயிருக்கு, நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதே வந்து கன்னடா இண்டஸ்ட்ரிக்காக. நான் வந்து எங்கேருந்து வந்துட்டேன் அதை நம்ம மறக்கக்கூடாது. ஸோ அதனால தான் அது ஒரு எத்திக்கல் இது எனக்கு. நாங்கள் இங்கே இருந்து பண்ணணும். இப்போ எப்படின்னா எனக்கு தெரியல அந்த அம்மா எல்லாம் எப்படி பேசுகிறாங்க, எவ்வளோ ஒரு ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ அவர் வரைக்கும் ஆமாம், அவருக்கு வந்து அவ்வளோ கனெக்ட் ஆகிட்டு இருக்குன்னா நாங்கள் இங்கே இருக்கிற ஸ்டோரிஸ் வந்து நிறைய சொல்ல வேண்டி இருக்குது இனிமேல். ஸோ அது இப்போ சொன்னால் யூனிவர்சலாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் எங்கேருந்து வந்திருக்கேன் அதான் எனக்கு ஃபீலிங் ஹாப்பி சார். ஏன்னா கன்னடா இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கு, எல்லாருக்குமே காம்படிஷன் கொடுத்து வேற லெவலில் போய்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சினிமா வளருது சார். தேங்க்யூ ஸோ மச். அவங்கள்ட்ட நீங்க எதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இப்போ அவரோட ஃபேஸ் மேக்கப் போடுறப்ப எப்படின்னா இந்த சைடில் இந்த ஜா இருக்குல்ல, அது கரெக்டாக கம்ப்ளீட்டாக அந்த மேக்கப்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஒரு ஃபேஸு. ஸோ அதை யோசிச்சு தான் அவர் அந்த மேக்கப் போட்டாரா இல்லை அந்த கதை ஸ்டோரிக்கு ஏற்ற மேக்கப் போட்டாரான்னு எனக்கு டவுட். அது மட்டும் கேட்கணும்னு. அது வந்து நான் வந்து மேக்கப் பண்ணி சொல்ல மாட்டோம், அலங்காரம் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா அது ஒரு தெய்வத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அது பண்ணிடுவாங்க. அது அந்த 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 அலங்காரமே அப்படி. ஸோ அது தெய்வத்துக்கு பண்ணுற ஒரு அலங்காரம், அது பண்ணவரே வந்து பண்ண வச்சது. எல்லாரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாங்க சார். பண்ணவங்க எல்லாருமே வந்து மேக்கப் அவ்வளோ க்ளீன், அவ்வளோ அலங்காரம் செமையாக பண்ணியிருந்தாங்க. நான் இப்போ வரைக்குமே அடிக்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீம் மியூசிக் தான். மியூசிக் வரும் பார்த்தீங்களா, இன்ஸ்டாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட வந்து எப்படி அந்த ஒர்க் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க சார். அந்த ஓவெல்லாம் வேற லெவல் சார். அந்த ஓவனு கத்துறது, அதுக்கப்புறம் அந்த அந்த மியூசிக்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கர்மா சாங் ஒரு பாட்டு, சாங் கம்போசிஷன்ஸ் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும். நம்ம வந்து அங்கே ஊர் நம்ம சவுத் கேன்ரான்னு சொல்லுவோம், மங்களூர், இந்த தர்மஸ்தலேருந்து அந்த பக்கம் எல்லாமே அங்கே இருக்கிற ட்ரைப்ஸாக இருக்கட்டும், அவர் ப்ளே பண்ணுற அந்த ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஒரு 2 டேஸுக்கு நாங்கள் வந்து எல்லாருமே கூப்பிட்டு மேங்களூரில் வந்து ஒரு ஓப்பன் ஏரில் தியேட்டர் புக் பண்ணிவிட்டு அங்கே எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதில் வந்து நிறைய ஃபோக் சாங்ஸ் பாடுவர் இருக்காரு. அவர் பாட்டு தான் அங்கே இருக்குது. பின்னாடி வந்து அந்த ஆலாப் எல்லாமே வந்துடும் இல்லைங்களா, ஒரு ஃபோக் மாதிரி ஒரு சின்னதாக கேட்டே இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாமே வந்து அந்த ஃபோக்லோராக கொண்டு வரதுக்கு மியூசிக்கலி நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு அஜனீஷ் லோக்நாத் ரொம்ப நல்ல அதை வந்து கம்போஸ் பண்ணுறாங்க. கேட்குறப்பே அந்த நைட்லாம் பார்க்குறப்போ பயமாக இருக்கும் அந்த ஓடு கத்துறப்பெல்லாம். ரிஷப் செட்டிக்கு நானே ஒரு ஸ்ட்ரிக்டாக கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் எங்கே தான் இருக்கிறாரு, ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு. இதே மாதிரி இன்னும் நல்ல படங்கள் அவர் ஆக்டிங்கில் வரணும். அவர் ஆக்டிங் எஸ்பெஷலி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு யதார்த்தமாக நடிச்சிருக்கிறார். ஹீரோயிசம் நேச்சுரல் யதார்த்தம், அந்த ஒரு ஹீரோயிசம் இல்லை, ஒரு பில்டப் இல்லை, அது மாதிரி இல்லாமல் காமனாக நடித்தா போதும். எல்லா ஆடியன்ஸும் எதிர்பார்க்குறது அதுதான். ரொம்ப ஓவர் பில்டப்பு, இந்த கெத்து சீனு அதெல்லாம் வேண்டாம். நேச்சுரலாக எடுங்க படம், மக்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். ஆடியன்ஸ் ரொம்ப எவால்வ் ஆகிட்டாங்களே சார். ஆமாம், எப்போவுமே வந்து நமக்கு வந்து ஆடியன்ஸுக்கு வந்து அவர் மாதிரி தான் அவர் கனெக்ட் ஆகணும். இப்போ நான் வந்து படம் பார்க்கும்போது நான் அதான் யோசிப்பேன், எனக்கு கனெக்ட் ஆகணும். நான் எப்போவுமே நான் ஆடியன்ஸாக தான் நான் படம் பார்ப்பேன். என்னுடைய படம் இருந்தாலும் சரி, வேறு படம் இருந்தாலும் சரி, நான் ஆடியன்ஸாக தான் அது பார்த்து தான் எனக்கு ரசிக்க முடியும். ஸோ அதனால தான் எனக்கு கனெக்ட் ஆகணுன்னு ஏன் மாதிரி யாரும் இருக்கணும் அவங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஹேட் a great time. Yes, it was nice meeting you sir. Keep entertaining us sir. Thank you. I'll try my best. Hi, this is ரிஷப் ஷெட்டி. ப்ரோவோக் டிவியை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.